நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 2 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று கருத்து கணிப்பு, 2வது அதிக வாக்கு சதவீதம் பெறுவதற்கு எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்ட்டு பல தரப்புகள் சொல்கிறாங்க. அதனை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எதனுடைய அடிப்படையில் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெளிவாக சொன்னதே கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 98லேருந்து 120 தொகுதியை கைப்பற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 120, 140, அதாவது கண்டமேனிக்கு போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது என்ன 90லேருந்து 120, அது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு? நீங்கள் 10 ஓட்டில் தோற்றாலும் தோற்றது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 10 ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கட்சி தான் ஜெயிக்குதுன்னு சொல்லலாமே. அது என்ன இதிலிருந்து இது வரைக்கும் 90லேருந்து 120 தொகுதி வரைக்கும் கைப்பற்றும். அது எதுக்கு? அது ஒன்று 120ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா 90ன்னு சொல்லுங்கள். இந்த 90லேருந்து 120 இது எதனுடைய அடிப்படையில் நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்தீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆன்லைன் மூலமாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த ஆன்லைன் மூலமாக கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க எல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க. ஐடிஎம்ங்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அதில் பல லட்சம் பேர் ஆதரவாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த மாதிரி பல கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த நியூஸ் போச்சுன்னா அவங்க ஓட் போட்டுருவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ பாமர மக்களுடைய ஓட்டு என்னாச்சு? ஆன்லைனுங்கிறதே ஒன்று, கம்ப்யூட்டருங்கிறதே ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்தவங்களுடைய நடுநிலையான ஒரு வாக்காளர்களுடைய வாக்குகள் என்னாச்சு? அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேள்வி, தயவு செஞ்சு இந்த கருத்து கணிப்புங்கிறது வந்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இது வந்து ஊடகங்களுக்கு ஒரு செய்திகள் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இது போன்ற ஒரு பல ஒரு டைட்டிலை வச்சுட்டு, ஒரு தலைப்புகளை வச்சுட்டு இவங்க வந்து விவாதம்ங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தேர்தல் தேதி அறிவித்த உடனே இந்த கருத்து கணிப்பு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்படணும். தேர்தல் என்றைக்கு ரிசல்ட் வருதோ அன்னைக்கு தான், ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உண்மையான ஒரு நிலவரத்தை வைத்து, உண்மையான வாக்குப்பதிவை வைத்து இவங்க வந்து விவாத மேடையில் தாராளமாக என்ன எதனால் வெற்றி பெற்றது, எதனால் தோற்றது அப்படிங்கிறது இவங்க தாராளமாக பேசலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வதன் மூலமாக பல நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக சொல்வதும், உண்மையாக செயல்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் நடுநிலையாக பணமே வாங்காமல் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கின்ற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது எடுத்தாலும் அது தப்பு தான். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே வாக்கு செலுத்துகின்ற உண்மையான வாக்காளர்கள் இவங்க பார்க்கவே முடியாது. இப்போ கோவை மாவட்டமோ திருநெல்வேலியோ இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலைக்கு நீங்கள் போய் ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால், ஆனால் இப்போ தந்தி டிவி வந்து கருத்து கணிப்பு எடுக்குது, நியூஸ் 18 எடுக்குது, பாலிமர் எத்தனையோ சேனல் எடுக்கிறாங்க, புதிய தலைமுறை எடுக்கிறாங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு வாகனம் நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணிலேயே பார்க்க முடியலைங்க. இவங்களே யாருக்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி கருத்து கணிப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு காணொலியை வெளியிடலாமே. ஒரு வீடியோ கருத்து கணிப்பு எடுக்கும்போது ஒரு வீடியோ கேமரா ஆன் பண்ணி நீங்கள் பேசுங்க. மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசிட்டு விவாத மேடையிலன்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு கீழே ஒரு கட்டமாக இருக்க ஒளிபரப்பிட்டே இருங்க. தொண்டாமுத்தூர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இத்தனை மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கூட்டம் எந்த ஏரியாவில் எடுத்துங்கிறதாவது தெரியுமே. இல்லைன்னா ஒரு தூத்துக்குடியில் எடுத்தாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு தொகுதியில் நீங்கள் போய் எடுத்தாலும் அந்த தொகுதியினுடைய ஒரு வீடியோ காணொலியாகவே நீங்கள் வெளியிடலாமே. ஏன் வெளியிடலை? அதனால் வந்து பார்த்திங்கன்னா பணத்திற்காக மட்டும்தான் இவங்க வந்து செயல்படுறாங்களே ஒழிய மக்களோட நலனுக்காகவே இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் அந்த விவாதத்தில் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு சரியான கடுப்பாக அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குறைவான ஒரு மதிப்பீடுகளில் அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி மதிப்பிடுறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், செய்தி ஊடகங்களில் வந்து விவாதங்கிற பேரில் யாரும் தெரியாதுங்க. முதல்ல இருந்தாங்க ஒரு மணி ஐயா, இந்த மாதிரி நிறைய ஒரு பிரபலமான ஒரு அரசியல் விமர்சகர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையாக செயல்பட்டாங்க. அவங்களாம் இப்போ இல்லை, காலமாகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நடுநிலையான விமர்சகர்களை கூப்பிட்டு பேசினா கூட பரவாயில்ல. யாருன்னே தெரியலைங்க. சம்பந்தம் இல்லாமல் எத்தனை தொகுதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரியாதனால உட்காந்து ஒரு பெரிய சேனல் உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, ஒரு விவாத மேடையில் பங்கு எடுத்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல. என்னை கூப்பிட்டா அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. இது வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு செயல். ஏன்னா அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஓட்டு ஒவ்வொருத்தனுடைய தனி உரிமை. என்னோட கருத்து என்னென்னா, யாராக இருந்தாலும் வாக்கு செலுத்துவதை
வெளியிலே சொல்லவே கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து. அதனால தான் நான் சொல்கிறேன், கருத்து கணிப்புகளை தயவு செய்து நம்பவே வேண்டாம். அது நான் நினைக்கின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவாக வந்தாலும் சரி, நான் நினைக்கின்ற ஒரு கட்சிக்கு எதிராக வந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாக வந்தாலும் எதிராக வந்தாலும் தயவு செய்து அதை நம்பி நீங்கள் ஊடகங்களில் நீங்கள் பொது தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை பகிர்றீங்க. கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு அறிவு இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிறது 4ஆம் தேதி தெரியுங்க. அது வரைக்கும் பொது ஒரு கருத்துக்கள் உரையாடல் அது வந்து பிரச்சனை இல்லை, அதை வந்து நம்ம வரவேற்கலாம். ஆனால் இவ்வளவுதான் பெறும் இவ்வளவுதான் பெறாது அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்து, நான் கருத்து கணிப்பெல்லாம் நான் சொல்ல முடியாது. நாம் மக்களோடு இணைந்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு விரைவாக ஒரு காணொளி வெளியிட போகிறேன். அதில் நீங்கள் நம்பினா சரி நம்பாட்டி சரி நேரலையாகவே நமது கருத்து கணிப்பு 2021 வெல்ல போகுது யார் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தேன். அதில் அப்படியே துல்லியமாக நான் சொல்லியிருப்பேன். அதே போல் தான் இந்த 2026 யார் அதிகமாக மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக நான் வந்து பேச போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அடுத்தது 5 மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்குது. இந்த 5 மாநிலங்களையும் என்றைக்குமே இல்லாத அளவில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதற்கு காரணம் வந்து எஸ்ஐஆர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 2006 ஒரு எஸ்ஐஆர் எடுத்திருக்காங்க இந்த தேர்தலில். 76% 2021 எடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி 2026 85% தமிழகத்தில் வாக்கு சதவீதம் உயர்ந்துக்கு அப்படின்னா, இது எப்படி ஒரு எஸ்ஐஆர் மூலமாக தான் வந்துச்சுன்னு சொல்லுவீங்க? அது வந்து முற்றிலும் ஒரு தவறானது. மக்கள் வந்து நிறைய பேர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். இப்போ 2006 வந்து வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்றைக்கு வந்து விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக வந்துச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15% என்னமோ சரியாக எனக்கு தெரியல, அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதிகமான வாக்கு சதவீதம் வந்து பெற்றுருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வந்து விரும்பினாங்க. அப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஆதரவாக நிறைய கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதியில் ஜெயிச்சு 8% வாக்குகள் வாங்கினார். அப்போது வந்து அதுக்கு காரணம் எஸ்ஐஆர்னு சொல்லுவீங்களா? அன்றைக்கி எஸ்ஐஆர் வந்திருந்தால் அதே போல் உங்களுக்கு 85% வந்திருக்கணும்ல, ஏன் 75%க்குள்ளே வந்துச்சு உங்களுக்கு? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. எஸ்ஐஆர்னால் சதவீதம் வந்து போடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு 2% 3% அந்த மாதிரி அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் 2026 85% வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னா கண்டிப்பாக நான் எஸ்ஐஆர்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்பாக வாக்கு செலுத்தாதவர்கள் செலுத்தியிருப்பாங்க, புது வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களும் வாக்குகள் செலுத்தியிருப்பாங்க. அதனால் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்ற மாநிலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய, இந்த எஸ்ஐஆர் மூலமாக தான் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் முதலாக எஸ்ஐஆர் வந்திருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 85% வாக்கு சதவீதம் உயர்ந்திருந்தால் அதை நம்ம பாராட்டலாம். அன்றைக்கு உயராத வாக்கு சதவீதம் 2026 உயர்வது எப்படி உங்களை எஸ்ஐஆர் மூலமாக தான் உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க? முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். நண்பர்களே, இது உண்மையை நம்ம மக்களிடம் உறக்க சொல்ல வேண்டும். எது எடுத்தாலும் நீங்கள் வந்து நம்பிக்காதீங்க. அந்தந்த கட்சிக்காரங்க அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.